வெல்கம் டு சமையல் டிஷஸ். ஒரு வித்தியாசமான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குடமிளகாயில் செஞ்ச வெரைட்டி ரைஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடமிளகாய் சாதத்தை ஏன் வெரைட்டி ரைஸ்னு சொல்கிறோன்னா, சாதத்தை வடிச்சிட்டு குடமிளகாய் மசாலாவை சேர்த்து கலர போகிறோம். சாதத்தோட குடமிளகாவை எடுத்து நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். 200 கிராம் அளவுக்கு 2 குடமிளகாவை எடுத்திருக்கேன். குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த குடமிளகாய் சாதத்துக்கு ட்ரையாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 5 சேப்பு மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாவும் சேர்த்துருக்கோம், மிளகும் சேர்த்துருக்கோம். காரத்தை கவனமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு வேர்க்கடலையை சேர்த்து பொன்னிறமாக வறுத்துட்டு மசாலா கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குடமிளகாய் சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 2 சேப்பு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது கூட 5 பூண்டு பல்லை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை மாறுறது வரை கலந்து விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கி வந்தால் போதும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. குடமிளகாவை ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வேக வைக்கணுங்கிறத வீடியோவில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தாளிப்போடு சேர்த்து குடமிளகாவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குடமிளகாவோட கலர் எதுவும் மாறல, லேசாக வதங்கி மட்டும் வந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கணும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து கொரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்க ட்ரை மசாலாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த குடமிளகாய் மசாலா 5லேருந்து 6 பேர் வரை சாப்பிட்ற அளவுக்கு உள்ள சாதத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுருங்க. மசாலாவை சேர்த்துட்டு மூடி எதுவும் சேர்க்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். மசாலாவோட பச்சை வாசனையும் மாறி இருக்கும். மிளகாய் ஒரு 75%க்கு வெந்திருக்கும். க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரியான வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரியும் காய்கறி சேர்த்து ஒரு வெரைட்டி ரைஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெரைட்டி ரைஸ் செய்யும் போது சாதத்தை வடிச்சிட்டு நம்ம கலரணுன்னா மசாலா பத்தலைன்னா மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாதத்தை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மசாலா 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவு சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு பாதி மட்டும் எடுத்து நான் கலந்துருக்கேன். சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். சாதத்தில் குடமிளகாய் மசாலாவை சேர்த்து சூடாக சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் டிஷஸ்.